நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார் தமிழகத்திற்கு. அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருந்தது. குறிப்பாக ஊழலற்ற ஆட்சி அமைப்போம், திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. முதல்ல உங்கள் கருத்தை சொல்லிடுங்க, அடுத்தடுத்து நான் கேள்விகளுக்கு வரேன். இல்லை, அதில் இன்னமும் சந்தேகம் இருக்குது. இவ்வளோ நாள் மக்கள் சொல்லிட்டு இருந்தது தான் இப்போ பிரதமர் வந்து சொல்கிறாரு. அதனால் இவ்வளோ நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிகிட்டு இருந்தது, இன்றைக்கி எல்லா கட்சியும் சொல்லிகிட்டு இருந்தது. இன்றைக்கி அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட அதை சொல்ல முடியாமல் எதையுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. அவங்க உண்மையும் பேசணும்னு நினச்சாங்க, அது சொல்ல முடியாத சூழ்நிலை. சரி, ஏதோ தோழமை கட்சிகள்ன்றதுனால அந்த கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கலை. ஆனால் இன்றைக்கி மக்கள் அதை பேச ஆரம்பித்தாங்க. அந்த மக்கள் உள்ள உணர்வுகளை இன்றைக்கி பிரதமர் வந்து பேசியிருக்காரு. அவருக்கு உளவுத்துறை அவருக்கு தர செய்திகள்லாம் இருக்குல்ல, அதனால் அவருக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் இந்த ஆட்சியை பற்றி இன்னும் சொல்லப்போனால் நிர்வாக ரீதியாக இந்த அரசு அவங்க கண்காணித்தானே இருப்பாங்க. ஒரு மத்திய அரசு அவங்க உள்துறை அவங்களுடைய கவர்னர் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உரிய தகவல் தத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுடைய இடி வந்து நிறைய முறை இங்கே சோதனை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இது பட தகவல் அவங்க நிச்சயமாக பிரதமருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் உறுதியாக சொல்கிறாரு. ஓகே, சரி. திமுக ஊழல் கட்சி அப்படின்னா அதிமுக அப்புறம் அமமுக இந்த கட்சிகள்லாம் என்ன மாதிரி கட்சி? ரொம்ப புனிதர்களாக இருக்கிறாங்களா? இல்லை, புனிதர்களாக இல்லை. அவங்க எல்லாம் நிர்வாகம் நடத்தினாங்க. இவங்க கொள்ளை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4.5 வருஷம் வந்து எந்த உருப்படியான திட்டமும் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தலை. இல்லை, எந்த நிரந்தர திட்டமும் இல்லை, மக்களுக்கு பயனுள்ள திட்டமும் இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்கலை. சும்மா இவங்க ஒரு விளம்பர ஆட்சியை நடத்திக்கிட்டு ஊரில் ரோட்டில் எங்கேயாவது ஒரு முட்டு சந்துல இருந்தால் கூட அங்கே ஒரு செவரு இருந்ததுன்னா அதில் வந்து ஸ்டாலின் சிரிக்கிறார், ஸ்டாலின் நடக்கிறார், ஸ்டாலின் ஓடுறாருன்னு சொல்லி போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சென்னை நகரில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃப்ரெஷ் தான் இருக்குது. ஏற்கனவே சாலையில் விளம்பரம் பண்ணக்கூடாதுன்ட்டு அரசாங்கம் தடை போட்டு விளம்பரத்தில் ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாங்க. அது உயர்நீதிமன்றம் சொல்லி அதை செஞ்சாங்க. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் அரசாங்கமே இன்றைக்கி ஸ்டாலின் மூஞ்சை போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ மக்களுக்கு வந்து ஒரு நீங்கள் அதில் ஏன் போகிறீங்க? நீங்கள் செல்ஃபோனை திறந்தால் எல்லாத்துலேயும் வந்து விளம்பரம் கொடுத்து காசு இருக்குன்றதுனால இன்றைக்கி ஸ்டாலினுடைய சாதனைன்னு சொல்லிட்டு எதையோ விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு செயற்கையான மக்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதனால் இது எப்போ பாரு இவங்க மூஞ்சே பார்த்துருக்க வேண்டியதுன்னு ஒரு வெறுப்பு உருவாக்குறாங்க. ஒரு அரசாங்கன்றது அவங்களுடைய சாதனையை மக்கள் உணர வைக்கணும். உணர்ந்து அவங்களே வந்து சரிப்பா நல்லா செஞ்சுருக்காங்கன்னு அவங்க சொல்லணுமே ஒழிய நான் உங்களுக்கு நல்லா செஞ்சிட்டேன் இந்த திட்டம் கொண்டு வந்து அந்த திட்டம், அவங்க எந்த திட்டம் கொண்டு வந்ததுன்னா எங்களுக்கு வந்து எதையுமே நீங்கள் செய்யலையே, என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை கூட நிறைவேற்றலை அப்படின்ட்டு இன்றைக்கி ஆசிரியர்கள் போராடுறாங்க. அவங்கள போய் பார்க்கறதுக்கு ஒரு அமைச்சர் இல்லை, ஒரு முதலமைச்சர் இல்லை, ஆட்சியின் சார்பில் யாரும் போகலை. அவங்கள போராடவும் விடலை. போலீஸ் பாவம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள ரோடாக திரிஞ்சுக்கிட்டு எந்த கல்யாண மண்டபத்தில் இடம் கொடுப்பாங்கன்னு அங்கே போனால் போலீஸை பார்த்தவொன்னே அவன் கல்யாண மண்டபத்தை இழுத்து பூட்டிட்டு போயிடுறான். இவங்க பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு ஒரு தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றது கூட இல்லை. இப்போ பொதுவாகவே இதெல்லாம் வந்து அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற நிதியிலேருந்து அவங்க செய்வாங்க. அவங்க போலீஸ் டெய்லி வந்து ஒரு காவல் நிலையத்தில் ஒரு 1000 பேருக்கு சோறு போடணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவன் போய் எங்கெங்கே ரோடாக பிச்சை எடுக்கிறான். அந்த பிச்சை கிடைக்கலன்னா இவங்கள பட்டினி போட்டுடுறான். இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒரு அரசாங்கம் இன்றைக்கி நடந்துருக்கு. இன்றைக்கி ஏறத்தாழ 47 நாள்னு நினைக்கிறேன் இடைநிலை ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோரிக்கை முதலமைச்சருக்கு தெரியுமா? அவங்க போராட்டம் நடத்துகிறாங்கன்றதாவது இவங்களுக்கு தெரியுமா? இல்லை அந்த அமைச்சருக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கொஞ்சமாவது நம்முடைய ஊழியர்கள் நம்ம நம்பி இருக்கிற பணியாளர்கள் போராடுறாங்களே, பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து போகாமல் அவங்க வந்து பாடம் நடக்காமல் இறுதி தேர்வு நெருங்குற நேரம், இந்த நேரத்தில் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் இல்லாமல் இருக்கிறேன்னு அந்த அமைச்சருக்கு அறிவு இருக்க வேண்டாம்? அவங்கள கூப்பிட்டு என்னென்னு பேசுகிறதுக்கு இவங்களுக்கு தெரிய வேண்டாம்? இன்றைக்கி பகுதி நேர ஆசிரியரில் பார்த்தா ஒருத்தர் பாவம் போலீஸினுடைய காவலருக்கு சொல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு.
போலீஸ் அவங்கள வந்து கைது பண்ணி அவங்கள எங்கேயோ தங்க வச்சிருக்க நேரத்துலலாம் கைது பண்ண போலீஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க சொல்ல தானே காவல், அவங்களுடைய பாதுகாப்பில் இருக்க சொல்ல தானே அவருடைய மரணம். இதுக்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேணாமா? இவங்களுடைய காவல்துறை அவங்கள கைது பண்ணி பஸ்ஸில் ஏற்றின்னு போய் ஒரு மண்டபத்தில் வச்சிருக்க சொல்ல அங்கே சூசைட் பண்ணிக்கிறாரு. அப்போ அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அரசாங்கம் அவங்கள கொலை பண்ணது இந்த ஸ்டாலினுடைய ஆட்சின்னு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுறாங்க, பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஒருத்தரை தற்கொலைக்கு தூண்டுவது அல்லது தற்கொலை செய்ய உதவி செய்வது, தற்கொலை செய்வதை வேடிக்கை பார்ப்பது குற்றம் தானே? அப்போ அந்த குற்றத்தை செஞ்சது ஸ்டாலின் தானே? இந்த போராட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு கிட்ட இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய நிதியானது வரவே இல்லை. அது நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் வந்துட்டு நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது சொன்னாங்க. 2 வருஷம் வந்து தராம இருந்தாங்க, அது தாமதப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் பிரதமரை பார்க்க சொல்ல அதுக்கு வேண்டுகோள் வச்சாரு. அதுக்கு பிறகு அவங்க 2 ஆண்டுக்கான நிதியை தந்துட்டாங்க. இவங்க நான் கேட்குறது, இவங்க ஆசிரியர்களுடைய கோரிக்கையை விட்டுருங்க, ஆசிரியர்களுடைய கோரிக்கை கூட எனக்கு தெரியாது. ஆனால் திமுகவினுடைய வாக்குறுதி, உதாரணத்துக்கு இது பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குறது அவங்க கோரிக்கை, அவங்களுடைய போராட்டத்துக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, 181வது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து படித்து பாருங்கள். அதில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக பணியமர்த்துவோம்னு சொல்லி எழுதிருக்கீங்கல்ல, இந்த வாக்குறுதி கொடுத்துருங்களா? அது என்ன ஆசிரியர் சங்கமாக கொடுத்தது? திமுக தானே கொடுத்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்துட்டீங்கல்ல, அவங்க அதை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் ஓட்டு போட வச்சாங்க, உங்களை ஜெயிக்க வச்சாங்க, உங்களை அமைச்சராக்குனாங்க, உங்களை முதலமைச்சராக்குனாங்க. அவங்க இன்னைக்கு கேட்குறாங்க, எங்கள் வாக்குறுதி கூட இல்லை, நாங்கள் போராட்டம் நடத்தினோம், அப்போது ஸ்டாலின் வந்தார், வந்து எங்ககிட்ட சொன்னார், சொன்னதோடு நிற்காமல் தேர்தல் நேரத்தில் அதை வாக்குறுதியாக நாங்கள் வந்தால் செய்கிறோம்னு சொல்லி திமுக வாக்குறுதி கொடுத்தது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்றாரு. நாங்கள் கொடுத்த வாக்குறுதி கூட விட்டுருங்க, திமுகவினுடைய வாக்குறுதிக்கு என்ன அர்த்தம்? அந்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றலை? அதை சரி நிறைவேற்றலைன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் முதலமைச்சரை பார்த்து பேசணுன்றாங்க. அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலை, இது வரைக்கும் பேசலை. போலீஸை விட்டு ரோடாக பஸ்ஸில் ஏற்றி சுற்றி காட்டிக்கிட்டு இருந்தா அவங்கள இயற்கை உபாதைகள், பெரும்பாலும் பெண்கள், அவங்க இயற்கை உபாதைகளை கூட கழிக்க முடியாமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பஸ்ஸில் ஏற்றி சுற்றி சாயங்காலம் கொண்டு போய் எங்கேயாவது இறக்கி விட்டு போனீங்கன்னா இது என்ன ஒரு ஆட்சியா? அதிமுக ஆட்சியில ஒரு போராட்டம் கூட நடக்கவே இல்லையா? அப்ப அதிமுக ஆட்சியில வந்து அப்படியே தமிழ்நாடு ரொம்ப அமைதி பூங்காவா இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் அதிகமான போராட்டம் நடந்தது. இன்னைக்கு இந்த கூலி வாங்கிட்டு இந்த மீடியா மாஃபியாக்கள்லாம் ஒழுங்கிட்டு பதுங்கிட்டு இருக்காங்க. ஒரு இந்த ஊடக கூலிகள் இருக்காங்க. அந்த கூலிகள்லாம் போராட்டம் நடத்தாங்க. கேட்டால் சமூக ஆர்வலர்கள், சமூக விரோதிகள், சமூக துரோகிகள்னு சொல்லிட்டு வந்து சட்ட பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு கும்பல் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி ஒருத்தனாவது பேசுகிறேன்னா அதுக்கெல்லாம் முறையாக அனுமதி கொடுத்து போராட்டம் நடத்த அனுமதிச்சேன்ல. அதில் போய் பெரும்பாலும் எல்லாத்துலேயும் போய் ஸ்டாலின் பேசினார்ல. அவங்க கோரிக்கை வச்சாங்க. எப்போவுமே கோரிக்கைகள் என்பது ஒரு எந்த ஆட்சி இருந்தாலும் கோரிக்கை வைக்கிறது, போராட்டம் நடத்துறது, அவங்களுடைய தேவையை அவங்க சொல்கிறது, சங்கங்கள் நடத்துகிறவங்க செய்கிற வாடிக்கை அதுதானே செய்கிறாங்க. நீங்கள் ஏன் அந்த முறையாக போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்க. அவங்கள ஏன் பஸ் ஸ்டாண்டில் கைது பண்ணுறீங்க? அவங்கள ஏன் வீட்டு அரெஸ்ட்டு கொண்டு போய் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க ஒருத்தர் கண்காணாத தேசத்தில் கொண்டு போய் இறக்கி விட்ற மாதிரி வீட்டில் விட்டு போலீஸை போட்டு பாதுகாக்கிறீங்க? அவங்க என்ன சமூக விரோதிகளா? நீங்கள் அந்த போராடுற உரிமையை கூட ஏன் பறிக்கிறீங்க? நீங்கள் அன்னைக்கு வந்து இதே ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் அந்த போராடுறதுக்கு உரிமை தந்ததுனால தான் அவங்க மைக்கெட்டி அவங்க போட்டு வச்ச மைக்கில் போய் நின்றுட்டு அதிமுக ஆட்சியில் தான் சார் எஸ்மா டெஸ்மா சட்டமெல்லாம் வந்துச்சு. ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பே பறிபோச்சு சார். எஸ்மா சட்டங்கள்லாம் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் அது எந்த காலம்? எஸ்மா சட்டத்தில் வேலை வாய்ப்பு பறி போகல. அரசு அதிகாரிகள் அன்னைக்கு அரசியல் தூண்டுதலால் இவங்க பண்ணதை அவங்களுக்கு சட்டத்தினுடைய நிலைப்பாட்டை சொன்னாங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இவங்க அரசியலுக்காக ஒரு நிர்வாகத்தை தம்பிக்க வைக்க சொல்ல அவங்க அரசு ஊழியர்கள் திமுகவினுடைய கைக்கூலிகளாக மாறி
அந்த தொழிற்சங்க தலைவர்கள் செய்ய சொல்ல அதுக்கு அவங்களுக்கு சட்டப்படி அதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உரிய சம்பளம் கொடுத்தாங்க. நீதிமன்றத்தில் உத்தரவு படி அவங்கள கைது செஞ்சாங்க, வழக்கு நடத்துனாங்க. அதுக்கு பிறகு அதிலிருந்து மீண்டு வந்துட்டாங்க. நான் இன்னும் கேட்குறேன், இவங்க இன்னைக்கு அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் திமுகவுக்கு ஏதோ திமுக தான் இவங்களை வாழ வைக்கன்னு சொல்லி தொடர்ந்து பணியாற்றி இருந்தாங்க. இன்னைக்கு திமுக தானே இதை செஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கேட்டால் திமுக அவங்களுக்கு எந்த காலத்திலும் ஒன்றும் செஞ்சதில்லை. என்னவோ கருணாநிதி தான் சொன்னேன். இந்த ஆசிரியர்கள்லாம் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த கிராம பஞ்சாயத்து, நகராட்சி, ஊராட்சி ஒன்றியத்தில் ஊழியராக தான் இருந்தாங்க. அவங்க தான் டீச்சராக இருப்பாங்க. அங்கே இருக்கிற நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள், சில இது துவக்கப்பள்ளிகள், இதையெல்லாம் அங்கங்கே இருக்க நகராட்சியும் அங்கே இருக்க ஊராட்சி ஒன்றியங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அவங்களுடைய ஊழியராக தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஒரே உத்தரவில் அரசு ஊழியர் ஆக்கினது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர்கிட்ட இவங்க ஒவ்வொரு ஊராட்சியில் சம்பளம் இல்லாமல் போவோம். அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்தது. அவங்களுக்கு ஒரு சமசீரான ஊதியம் இல்லாமல் இருந்தது. அதனால் அவங்க அரசு ஊழியர்கள் ஆக்கணும்னு தொடர்ந்து போராடினாங்க. அந்த போராட்டத்தை செவி கொடுத்து கேட்டு அதுக்கு தீர்வு கண்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இல்லைன்னா ஆசிரியர்லாம் அரசு ஊழியர் வந்திருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் நினச்சி பார்க்காம இன்னமும் இன்னைக்கு இருக்கிற அந்த ஊடக மாப்பியாக்களை வச்சுக்கிட்டு இவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு இவங்க என்னவோ திமுக எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுருச்சு, எல்லாத்தையும் செஞ்சிச்சு, பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அவங்களெல்லாம் திசை திருப்பிக்கிட்டு அவங்களும் அதை நம்பிக்கிட்டு இன்னைக்கு ஒரே உத்தரவு போட்டு 21,000 நீங்கள் எஸ்மா சட்டத்தை பற்றி பேசுங்களா, அதுக்கு பிறகு தான் புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்தவொடனே 21,000 ஆசிரியர்களை ஒரே உத்தரவோட நியமித்து அவங்கள வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு ஆர்டரை கொடுத்து மறுபடியும் பஸ்ஸில் கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி. ஒரே உத்தரவோட 21 ஆசிரியர். திமுக ஆட்சியில் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணாமல் பல கல்வி சாலைகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களுக்கு பாடம் போதிக்க முடியாத சூழ்நிலையில் செஞ்சாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு நாங்கள் உருவாக்கி வச்சது. இவங்க ஒரு எப்போவுமே சொல்கிற கோரிக்கை 10 கோரிக்கை 15 இன்றைக்கி கூட அந்த பகுதி நேர ஆசிரியர்களை நியமித்தது புரட்சி தலைவி அம்மா தானே. அதனால் இவங்க கோரிக்கையை அவங்க கேட்கறது தப்பில்லை, அவங்களுடைய உரிமையை கேட்குறாங்க. அது அரசாங்கத்தினுடைய நிலவரத்தை பொறுத்து அவங்களுக்கு செய்யறது கூட செய்யறது இல்லை காலந்தாழ்த்தி செய்யறது, அது எப்பவும் நடக்கக்கூடிய எல்லா அரசாங்கமும் செய்யக்கூடிய நிதி நிர்வாகத்தை பொறுத்து அவங்களுடைய பணிகள். ஆனால் அதை அரசியலாக்குனது யாரு? இவங்க போய் அவங்க நடத்தின போராட்டத்தில் ஸ்டாலின் போய் நின்றுட்டு இந்த கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றேன்னு சொன்னதுனால தானே அவங்களுக்கு தைரியம் இன்னைக்கு இந்த போராட்டம். அவங்க கேள்வியே கூட இப்போது அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்களா நிராகரிச்சிட்டாங்களான்னு இல்லை, நீங்கள் சொன்னதை செய்யுங்க, ஏன் செய்யலை? 4.25 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் ஆட்சி விட்டு போகிறீங்க, உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம், உங்களை நம்பி நாங்கள் இவ்வளோ நாள் இருந்தோம், நீங்கள் இதை செய்யாமல் போயிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? எங்களை ஏமாத்துறீங்க, எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அது பதில் சொல்ல வேண்டியது என்ன? எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.